அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அங்க ஒரே ஒருத்தர் இருக்காரு பாத்தியா, அலான்ற ஒருத்தர் டோனி. அவர் ஒருத்தர் போதும் ப்ரோ, யாரா இருந்தாலும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டு. இந்த சீசன் வந்து கப் அடிக்கலனா தோனி தான் காரணம் அப்படின்னு ஒத்துக்க சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா அடிக்குது ப்ரோ, கண்டிப்பா அடிக்குது. ப்ரோ கன்ஃபார்ம் அடிக்குது ப்ரோ. இந்த டைம் கேஜிஎஃப் இருக்கு. கேஜிஎஃப் டாப் 6 இருக்கு ப்ரோ. டாப் 6 இருக்கு பேட்டிங். அவங்களுக்கு முன்னால சிஎஸ்கே லாஸ்மா டம்மி தள்ளி விட்டு வதறி விட்டு போயிட்டே இருப்போம். வேற பீக் ஃபார்ம்ல இருக்காரு ப்ரோ. அவங்க வெறும் பேச்சு தான், ஒரு கப்பு கூட இல்ல அவங்க இதுல. அவங்க பேசிட்டே இருக்கட்டும். ப்ரோ ப்ரோ கப் மேட்டரே கிடையாது, ராயல்டி தான் மேட்டர். ஏன் ப்ரோ மேட்டர்? கப்பு நம்ம இல்ல. நம்புதுன்னு ஆல்ரெடி நம்புதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க ப்ரோ. இப்போ மென்ஸ் நாங்க ப்ரூவ் பண்றோம் பாருங்க. இன்னும் ஒரு 1.5 மாசம் நம்புது இல்ல ப்ரோ. அவங்களுக்கு கப்பு கிடைக்காது ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. டீம் சரியில்லை. அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் கரெக்டான கப் அடிக்கூடாது ஒரு பொறாமை. எங்களுக்கு பொறாமை தான். ஒரே நிமிஷம் ப்ரோ. இல்ல ஒரே ஒண்ணு இவங்களே தான் வந்து சொன்னாங்க ரைஜாட்டுக்கு வந்து ஸ்பார்க்கே இல்ல, அவர் வந்து செட்டே அவர்கிட்ட தூக்கி கேப்டன் கொடுத்து வச்சிருக்காங்க. இது எங்க என்ன ஆடிட்டாரு ப்ரோ. அதனால கேப்டன் அது வந்து நீங்க உருவாக்கல, அப்ப வந்து நீங்க உருவாக்கல, அவரே அதை செஞ்சு அவரே வந்துட்டாரு. ஒரு வருஷம் ஸ்பார்க் இல்ல, அடுத்த வருஷம் ஸ்பார்க் வரக்கூடாதா? அதான் ப்ரோ, அதை நீங்க கிரியேட் பண்ணல. ஆனா வந்து கிரியேட் பண்ணது வந்து தோனி தான் வந்து வளர்த்து விட்டாரு, கேப்டன்சி கொடுத்து ஜெயிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுல. நீங்களே சொல்லிட்டீங்க ஸ்பார்க் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. கேஜிஎஃப் கோயிலி அங்குலம், ஆக்சுவல் அங்குலம், ஆப் அங்குலம், ஆல் அங்குலம். தெரியும் ப்ரோ. போன டைம் சின்னசாமியில ஒரு மேட்ச் நடந்துச்சு. மேக்ஸ்வெல்னு ஒருத்தர் அடிச்ச அடியில உட்காந்தே பார்க்கல மேட்ச். எல்லாரும் எந்திரிச்சு நின்று இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. டிவினால இப்படி பாக்குறாங்க, உட்காந்தே பார்க்கல மேட்ச். மேக்ஸ்வெலுக்காக ஒரே ஒரு பிக் ஷோ தான் அடிச்சாங்க. இந்த வாட்டி ஸ்டம்ப் ஆக போறாரு. அப்ப போன டைம் ஸ்டம்ப் எடுத்துக்க வேண்டியதானே ஜடேஜா போட்டு. இல்ல ஜடேஜா போட்டு பிச்சிட்டு போகுது. இன்னைக்கு ஜடேஜா கிரிக்கெட்ல பார்க்க சொல்லுங்க. சரி ஓகே ப்ரோ. மேக்ஸி வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்பவும் பாத்தீங்கன்னா அதே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆஸ்திரேலியன்ஸ் இருக்க டீம் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் மேக்ஸி வந்து பேய் ஃபார்ம்ல இருக்காரு. போன சீசன் வந்து 2 செஞ்சுரியோட முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சு ஹாட்ரிக் பண்ண போறோம். அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா இங்க இல்ல. செஞ்சுரி இருந்தாலும் வின்ன சிஎஸ்கே தான் ப்ரோ, அது டவுட்டே இல்ல. கேப்பாக்கனா அது ஒண்ணு இல்ல. நம்ம வந்து 11 மணிக்கு இங்க வெளிய வருவோம். அப்ப தெரிய போகுது யாரு ஜெயிச்சிருக்காங்க. கன்ஃபார்ம் வாங்க, அது யாரு வேணும் பாத்துக்கோங்க. நீங்க வந்து கன்ஃபார்ம் வாங்க. 11 மணி வந்துரும் ப்ரோ. அவங்க வருவாங்களா? அந்த கேட் இருக்காங்க வந்து ஒண்ணும் தோத்துருச்சு அப்படி ஃபீல் பண்ண போறது இல்ல. அடுத்த மேட்ச் நாங்க பார்த்து இவங்க அப்படி கிடையாது, தோத்துருச்சு அவ்வளவுதான்டா டிவி ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அத அவங்கள நடக்கிறது. அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அங்க ஒரே ஒருத்தர் இருக்காரு பாத்தியா, அலான்ற ஒருத்தர் டோனி. அவர் ஒருத்தர் போதும் ப்ரோ, யாரா இருந்தாலும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டு. இந்த சீசன் வந்து கப் அடிக்கலனா தோனி தான் காரணம் அப்படின்னு ஒத்துக்க சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்ல, அதான் இந்த வருஷம் கப் அடிக்கலனா தோனி தான் காரணம், தோனி வந்து பண்ணனால தான் கப் அடிக்கல அப்படின்னு ஒத்துக்க சொல்லுங்க. ஓகே அப்புறம் இப்ப ஜெயிச்சாலும் கேப்டன்சி தான காரணம். ஒண்ணு இல்ல, இப்ப ஜெயிச்சாலும் கேப்டன்ஷிப் மட்டும் தான் ருத்ராஜ் கேக்வாட், மிச்செல்லாம் அண்ணன் தான் களத்துல. பவுலிங் யார் போறது புரியல. பவுலிங் யார் போறது? பவுலிங் இருந்தாலும் அவருக்கு சிங்கங்கன்னு இருக்காங்கண்ணா. உங்களுக்கு கிங் இருந்தா சிங்கம் காட்டுக்கு யாரு ராஜா? சிங்கம் தான் ராஜா. அது எங்க தோனி தான். அந்த சிங்கத்தை வளர்க்கறதே நாங்க தான் ப்ரோ. சிங்கத்தை வளர்க்கறதே நாங்க தான் ப்ரோ. அந்த கிங் தான் ப்ரோ சிங்கத்தை வளர்க்குறது. சாப்பிடுறதுக்கு தான் நீங்களே வளர்க்குறீங்களே. நீங்க வளங்க, நாங்க உங்களை சாப்பிட்டு போயிடுறோம். நான் உங்களை சாப்பிட்டு போயிடுறோம். வாங்க வளங்க வாங்க. எங்களுக்கு வந்து கோழி பிடிக்கும், நாங்கள் பிடிக்காதுன்னு சொல்லல சரிங்களா. ஆனால் நாங்கள் வந்து ஆண்டுட்டோம், கோழி ஆளட்டும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், அவ்வளோதான். நாங்களே வந்து ரொம்ப நாள் ஆடிட்டோம். எல்லா இதுலையுமே நாங்கள் தான் டாப் 1ல இருக்கோம். சரி, ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன ஐபிஎல் டோர்னமெண்ட் வச்சுலாம் வந்து கிங்கை வந்து இது பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லை, 900 சில்லற ரன். அவங்க மொத்த டீம் சேர்ந்தாலும் ஒரு சீசன்ல அடிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கோம் நாங்க. 4 சீசன் சேர்ந்தா தான் அந்த ரன் அடிப்பாரு. ஆர்சிபி அடிப்பீங்க கண்டிப்பா. ஆர்சிபி தான் ஃபைனல். யார் கூட வரணும்? சிஎஸ்கே கூட சேப்பாக்க நடக்கணும். அந்த வச்சு செய்யணும். இதே ஸ்டேடியத்துல ஃபைனல் வரணும். சிஎஸ்கே கூட இதே தோத்தாலும் சரி இதே ஸ்டேடியத்துல வரணும். ஆர்சிபி சிஎஸ்கே ஃபைனல். தோனியோட ஃபேர்வெல் மேட்ச் தோக்கறதா தான் இருக்கும்.